சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியில் ஒரே இடத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடுகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது காண்போம். செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வினோத், வணக்கம். சேலத்துல எந்த பகுதியில் இப்ப நீங்க இருக்கிறீங்க? அங்கு நடைபெறும் பொங்கல் கொண்டாட்டம் குறித்து சொல்லுங்க. சேலம் மாநகரில் அங்கே இருக்கக்கூடிய கண்ணங்குறிச்சி பகுதியில் தான் தற்போது நாம் அங்கே இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தற்போது ஒன்று கூடி அந்த பொங்கல் விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை முதலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்கள் வீடுகளில் வண்ணம் கோலமிட்டு தொடர்ந்து புதுப்பானையில் தற்போது பொங்கல் வைத்து கொண்டாடி வருகிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த கண்ணங்குறிச்சி பகுதியில் ஏராளமான விவசாயிகள் வசித்து வருகிறார்கள். அதே இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்களும் தற்போது இந்த சூரிய பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். இன்று காலை முதலே தங்கள் வீடு வாசல்களிலிருந்து வண்ணம் கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கல் வைத்தும் தற்போது இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்றாக திரண்டு தங்கள் பகுதியில் பொங்கல் வைத்து இந்த பொங்கல் விழாவை தற்போது சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய மக்கள் சமத்துவ பொங்கல் என்ற பட்சத்தில் தான் இந்த பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பொங்கல் அனைத்தும் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வைத்து முடிக்கப்படும். அவ்வாறு வைத்தவுடன் இது சிறப்பாக பொங்கல் வைத்தவர்களுக்கு பாராட்டு வழங்கப்பட இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு இந்த பகுதியில் பொங்கல் வைப்பதால் ஒரு புதுக்குளம் கூடியிருக்கிறது. அதே போல பெண்கள் மற்றும் குழந்தைகள் புத்தாடை அணிந்தும் தற்போது இந்த தை பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட காலை முதலே கண்ணங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான பெண்கள் வண்ண கோலமிட்டிருக்கிறார்கள். அதை நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இந்த பகுதியில் பொங்கல் மட்டும் இல்லாமல் இன்று சிறுவர்களுக்கும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற எண்ணத்தில் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டு வருகிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்க்க வென்றால் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் ஒன்றாக புத்தாடை அணிந்து தற்போது இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். இதே போல சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களும் அந்த சூரிய பொங்கலை தற்போது கொண்டாடி வருகிறார்கள். தை முதல் நாளான இன்றானது சூரியனுக்கு உகந்த நாளாகும். சூரியனுக்கு இந்த பொங்கல் வைக்கப்பட்டு படைக்கப்பட்டு அவர்களுடைய இறைவனை வழிபடுவார்கள். தொடர்ந்து அடுத்த நாள் காலை மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படும். அதாவது உலகுக்கு உகந்த தினமான இந்த மாட்டுப் பொங்கலானது இன்று கொண்டாடப்படும், நாளை கொண்டாடப்பட இருக்கிறது. அதன் முன்மாதிரியாக தான் தற்போது இந்த பகுதியில் சூரிய பொங்கலானது வைக்கப்பட்டு பொங்கல் கொண்டாடி வருகிறார்கள். அதே போல இந்த பொங்கல் வைத்தவுடன் அருகே இருக்கக்கூடிய அவர்களது இல்லங்களில் சென்றும் மற்றும் கடவுளுக்கு படைத்தும் இந்த பொங்கலை வழிபடுவார்கள். தொடர்ந்து இந்த பொங்கல் வைத்தவுடனே சூரியனை தரிசித்த பிறகுதான் இந்த பொங்கல் அனைவருக்கும் வழங்கப்படும். அதாவது அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு பழமொழியை வைத்துதான் தற்போது இந்த தை மாதம் முழுவதுமே வெறும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.